அதிமுகவினுடைய 2 மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த சீட்ஸ் ஒன்னு பாமக கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்களுக்கும் இன்னொன்னு அதிமுக கட்சியை சேர்ந்த தம்பிதுரை அவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. இப்போ பாமக கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்களுக்கு ட்விஸ்ட் கொடுக்கிற வகையில ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நீண்ட நாட்களாக உதவியாளராக இருந்த சுவாமிநாதன் அவர்களை சுயேட்சை வேட்பாளராக மனு தாக்கல் செய்ய சொல்லியிருக்காரு. வேட்பு மனுவை அவரும் தாக்கல் பண்ணியிருக்காரு. வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டு அவர் செய்தியாளர்களை சந்திச்சு என்ன சொல்றாருன்னா, இது ராமதாஸ் அவர்கள் அறிவுறுத்தலின்படி அவர் சொன்ன காரணத்தினால இந்த வேட்புமனுவை நான் சுயேட்சையாக தாக்கல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பதிவு பண்றாரு. நாளை காலையில 11 மணிக்கு மனுவானது பரிசீலிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக விவரங்களை நான் சொல்றேன் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. ஆனா பொதுவாகவே பாமக கட்சியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. எம்எல்ஏக்கள் யாருக்கு அதிகப்படியாக ஆதரவு கொடுக்கிறாங்களோ அவங்களுடைய வேட்புமனு தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் சிவகுமார், சதாசிவம், வெங்கடேசன் இவங்க எல்லாருமே அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக இருந்து வரக்கூடிய எம்எல்ஏக்கள். ஜி.கே. மணி, அருள் போன்ற முக்கிய தலைவர்கள், பாமகவினுடைய முக்கிய தலைவர்கள் ராமதாஸ் அவர்கள் பக்கம் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ சுயேட்சை வேட்பாளராக தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய சாமிநாதன் அவர்களுக்கு போதிய அளவு எம்எல்ஏக்கள் இல்ல, அவருக்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு கையெழுத்து இல்ல அப்படின்னா அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படும். இது எல்லாமே ராமதாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சதுதான். பட் இருந்தாலும் அன்புமணி அவர்கள் போட்டி போடக்கூடிய அதே தேர்தலில் தன்னுடைய உதவியாளரையும் போட்டி போட வச்சிருக்கிறாரு. பாமக கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் இப்போ தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களுக்கும் நீண்ட நாட்களாகவே ஒரு கருத்து வேறுபாடு இருந்து ஒரு நிழல் யுத்தமானது நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல இப்படி தாக்கல் செஞ்சிருக்கிறது பேசும் பொருளாக மாறி இருக்கு. கடைசி நேரத்தில் இப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்றதுதான். அதிமுகவில் தன்னுடைய கூட்டணி அப்படின்ற நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி பிரதமர் மோடி அவர்கள் வரும்பொழுது மேடையிலும் இடம்பெற்று தன்னுடைய கூட்டணியை இந்த 2026 தேர்தலில் எடப்பாடி அவர்களோட இணைந்துதான் பயணிக்க போறேன் அப்படின்றத அன்புமணி அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. ஆனா ராமதாஸ் அவர்கள் இப்போ வரைக்கும் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடே தெரிவிக்கல. ஆனாலுமே மாநிலங்களவை உறுப்பினராக இவர் போட்டி போட போறாரு அப்படின்றதுக்காகவே ராமதாஸ் அவர்கள் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாரா, வேணும்னே அன்புமணி அவர்களுக்கு ஒரு ட்விஸ்டை கொடுக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வேலையை செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு பல பேர் கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி ராமதாஸினுடைய நீண்ட கால உதவியாளர் சாமிநாதனுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா, எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சுன்னா போட்டியின்றி ராமதாஸ் அவர்களும் தம்பிதுரை அவர்களும் தேர்வு செய்யப்படுவாங்க. ஒருவேளை ராமதாஸ் அவர்களுடைய உதவியாளர் நீண்ட கால உதவியாளரான சாமிநாதனுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டால், போதிய எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்டால் எந்த ஒரு போட்டியும் இல்லாம அன்புமணி அவர்களும் தம்பிதுரை அவர்களும் தேர்வு செய்யப்படுவாங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலில் பாமக இப்படி பிளவுபட்டு சந்திக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே ஏதாவது ஒரு குளறுபடி வந்துகிட்டே இருக்கு. இது பாமக கட்சியை எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்துது. உங்களுக்கு என்ன தோணுது? மக்களாகிய நீங்க இதை பார்க்கும் பொழுது இந்த நிலையில பாமக தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா பாமகவினுடைய நிலை என்னவாகும் அப்படின்றத உங்களுடைய பார்வையில இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க.